இப்போ நான் உன்னிடம் நேராக ஒரு கேள்வி கேட்கிறேன். முருகன் உன் வீட்டில் இருக்கிறானா இல்லையா? நீ வீட்டு வாசலில் தீபம் ஏற்றினால் மட்டும் அவன் வரமாட்டான். நீ மலர் வைத்தால் மட்டும் அவன் குடியிருக்க மாட்டான். நீ ஆரத்தி எடுத்தால் மட்டும் அவன் தங்கி இருப்பதில்லை. முருகன் சொல்வான், நான் கல்லிலும் இல்லை, கோவிலிலும் மட்டும் இல்லை. உன் மனசு சுத்தமா இருந்தாதான் உன் வீட்டில் இருக்கேன். உன் வீட்டில் சண்டை அதிகமா? உன் வீட்டில் வார்த்தை காயங்கள் அதிகமா? உன் வீட்டில் ஒருத்தர் மற்றவரை புரிஞ்சிக்காமல் பேசுறாங்களா? அப்படின்னா நான் வாசலில் நின்று திரும்பி போயிருப்பேன் என்று முருகன் சொல்வான். நான் குடியிருக்கிற வீடு, அங்கே அன்பு இருக்கணும், அங்கே மரியாதை இருக்கணும், அங்கே ஒருத்தர் தவறு செய்தாலும் மன்னிப்பு இருக்கணும். கேள், நீ உன் அம்மாவிடம் கடுமையாக பேசுற நாளில் நான் உன் வீட்டில் இல்லை. நீ உன் அப்பாவை மதிக்காமல் நடந்த நாளில் நான் உன் வீட்டில் இல்லை. நீ உன் சகோதரன் அல்லது சகோதரியிடம் பொறாமை கொண்டு பேசுற நாளில் நான் உன் வீட்டில் இல்லை. ஆனா நீ தவறு செய்துட்டு மன்னிச்சுக்கோன்னு சொல்லும் அந்த நிமிஷத்தில் நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து விடுவேன். நீ உன் வீட்டில் ஒருத்தர் அழுகையை துடைக்கிற நாளில் நான் அங்கே உட்கார்ந்திருப்பேன். நீ உன் வீட்டில் உழைச்சு சம்பாதிச்ச சிறிய பணத்துல கூட அனைவருக்கும் சமமாக பகிர்ந்த நாளில் நான் அங்கே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். முருகன் சொல்வான், எனக்கு பெரிய பூஜை வேணா, எனக்கு பெரிய அபிஷேகம் வேணா. உன் வீட்டில் ஒரே ஒரு நல்ல வார்த்தை போதும். உன் வீட்டில் காலையில எழுந்ததும் முதல் வார்த்தை என்ன? கோபமா அல்லது நன்றியா? நன்றி சொல்லும் வீட்டில் தான் நான் தங்குவேன் என்று முருகன் சொல்வான். உன் வீட்டில் உணவு சாப்பிடும்போது ஒருத்தர் மற்றவரை காத்து சாப்பிடுறீங்களா அல்லது தனித்தனியா? ஒரே பாத்திரத்தில் பகிர்ந்த உணவு இருக்கும் வீட்டில் நான் ஆசீர்வாதம் வைப்பேன் என்று அவன் சொல்வான். முருகன் இன்னும் சொல்வான், உன் வீடு சுத்தமா இருக்கணும்னு நான் சொல்லல, உன் மனசு சுத்தமா இருக்கணும். நீ வெளியில் நல்லவனா நடிக்கிற நாளில், ஆனா வீட்டுக்குள்ள கோபத்துல வெடிக்கிற நாளில் நான் வெளியே தான் நிற்கிறேன்.